வா மாயா, உட்காரு. என்ன விஷயம்? ஏன் மாயா அப்படி பாக்குற? பெரியம்மா, உண்மையை சொல்லுங்க. நீங்க தலைவி பதவிய ராஜினாமா பண்ணிட்டீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். நீங்க சொல்லுங்க பெரியம்மா, பதவியை ராஜினாமா பண்ணிட்டீங்களா? ஆமா, கலெக்டர் ஆபீஸ்ல ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது பெரியப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் பெரியம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க? இது பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? சொல்லுங்க பெரியம்மா. சரி, எதனால பதவியை ராஜினாமா பண்ணீங்க? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் பெரியம்மா? எதுக்காக ராஜினாமா பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சொல்றேன். சரி, உன் புருஷனை விட்டு தள்ள. அவருக்காக, உன் குடும்பத்துக்காக நீ ஒரு முடிவெடு. தலைவி பதவிய ராஜினாமா பண்ண. எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். இனி இந்த ஜீவா உங்க லைஃப்லயே வரமாட்டான். என்ன சொல்ற? இதுக்கப்புறமும் அந்த புவனா அவருக்கு இடைஞ்சல் கொடுத்தா மட்டும் அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். புவனாவுக்கு எதிரா நம்மளால என்ன பண்ண முடியும் பெரியம்மா? அவ அளவுக்கு இறங்கி அவளை பழி வாங்க முடியுமா என்ன? இல்ல மாயா, நான் என் வார்த்தைய காப்பாத்திட்டேன். அதே மாதிரி அவ காப்பாத்தல. அவளை ரெண்டும் வகுந்துடுவேன். அதனால என்ன பிரயோஜனம் பெரியம்மா? நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. உடனே உங்க ராஜினாமாவை தடுத்து நிறுத்தணும். அத இப்பவே பெரியப்பா கிட்டயும் சொல்லணும். மாயா, இல்ல இல்ல மாயா, இப்போதைக்கு இது உன் பெரியப்பாவுக்கு தெரிய வேண்டாம். ஏன் பெரியம்மா? மாயா, இது நான் அவருக்காக எடுத்த முயற்சி. என் மேல சத்தியமா யார்கிட்டயும் நீ இத சொல்லக்கூடாது. ராஜினாமா கடிதத்தை கலெக்டர் ஏத்துக்கிட்ட பிறகு வேணா சொல்லிக்கலாம். இப்போதைக்கு இத பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாத. இது சத்தியம். எனக்கு பதவி முக்கியம் இல்ல, என் புருஷன் நிம்மதியா இருக்கணும். அது போதும். என்ன ஜானகி, நீ ஊர் தலைவியா இருக்கிறப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதையில நீ கவனிக்க மாட்டியா? எப்படி இவ்வளவு கவனக்குறைவா இருந்த? இல்ல மச்சான், இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு நாங்க எல்லாரும் அன்னைக்கே சாராயம் காய்ச்சற இடத்துக்கு போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டோம் மச்சான். நீங்க போலீஸ் கிட்ட சொன்னீங்களா? சொல்லல பெரியப்பா. ஏன் சொல்லல? பார்வதி சித்தியோட அண்ணன் மனோகர் தான் சாராயத்தை காய்ச்சினது. யாரா இருந்தா என்ன? போலீஸ்க்கு சொல்ல வேண்டியது தானே? அண்ணா, அவன் அன்னைக்கு தப்பிச்சிட்டானே, இல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்போம். மறுபடியும் அவங்க எங்க போய் சாராயத்தை காய்ச்சினாங்கன்னு தெரியல மச்சான். சரி, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். ஜானகி வா. சிவா வா. சரி. கே பார்வதி, சாராயம் குடிச்சு 10 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொல்றாங்களே, இதுக்கும் அண்ணன் தான் காரணம்னு சொல்லி அவர் எதுவும் கைது பண்ணிட போறாங்க. இருங்க, நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். போ. அண்ணன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல.
பார்வதி, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இல்ல அண்ணி, எல்லாருமே அண்ணன் மேலதான் பழி போட்டு போறாங்க. என்ன செய்யறதுனே தெரியல அண்ணி, ரொம்ப பயமா இருக்கு. என் அண்ணன் அந்த மாதிரி ஆளே கிடையாது அண்ணி. அந்த மாயா உங்க மருமக இருக்கால, அவதான் எதுக்கு எடுத்தாலும் என் மேல எல்லா பழியும் தூக்கி போடுவா. இப்போ என் குடும்பத்தையே பழி வாங்குறா. இத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு. இதுல உங்க தம்பி, அதான் என் வீட்டுக்காரர் இருக்காரே, எது சொன்னாலும் ஆமாமா பார்வதி குடும்பமா அப்படித்தானே தலையாட்டிட்டு போயிடுவாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல அண்ணி. சரி சரி, வருத்தப்படாத பார்வதி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். அண்ணே, நீங்க 2 பேரும் உள்ள போய் பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது உதவி தேவைன்னா செஞ்சு சரிங்க. கொடுங்க. போங்க. சரிங்க. மருந்து மாத்திரை ஏதாவது வாங்கணும்னா வாங்கி கொடுங்க. பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க நாங்க கவலைப்படாதீங்க. பாத்துக்கிறோம் மச்சான். அண்ணே, நான் பாத்துக்கிறேன் அண்ணே. அண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஆ. என்ன ஜானகி அமைதியா நின்னுகிட்டு இருக்க? இன்னும் போலீஸ்காரங்க யாரையும் காணோம். சாராயம் காய்ச்சினவங்க தப்பிச்சிட கூடாது. உங்களை உடனே கண்டுபிடிக்கணும். கலெக்டர் கிட்ட பேசி இங்க ஆகிற செலவுக்கு நம்ம இழப்பீடு வாங்கி கொடுக்கணும். ஜானகி, ஏன் எதுவும் செய்யாம இப்படி அமைதியா நின்னுகிட்டு இருக்க? என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்க. வாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த பதவியை ராஜினாமா செய்யறதுக்கு யார் உனக்கு அதிகாரம் தந்தாங்க? உன் சுயநலத்துக்காக மக்கள் கொடுத்த பதவியை இப்படிதான் தட்டி கழிப்பியா? அங்க அத்தனை பேர் சாக கிடக்குறாங்கல்ல, உங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இதுக்காகவா நான் உன்னை அந்த பதவியில உட்கார வச்சேன்? எனக்கு வேற வழி தெரியலங்க, அதனால்தான் இப்படி பண்ண. சரி சரி, அழாத. நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு எனக்கு வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. என்ன பண்றது? பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. உங்க மொத்த பேரையும் காப்பாத்துறோம். முதல்ல அங்க வா, கவனிப்போம். வா வா.